subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and பீடம் வாருங்கள் மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறைக்குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடுவோரின் தாழ்மையான மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவிசாய்க்கவும், உம்மிடம் பாவ அறிக்கை செய்வோரின் பாவங்களை மன்னிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு மன்னிப்பும் அமைதியும் கனிவிரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும்
அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமவையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதென பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடைகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டு இருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பலியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போதும் என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போதும் எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 7 24 முதல் 30 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 18 முடியவுள்ள திருவசனங்களின் அடிப்படையிலும், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51 58 முடியவுள்ள திருவசனங்களின் அடிப்படையிலும் நான் சொல்லுகிற சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு முறை 2022வது வருடம் மதுரை மேனாள் பேராயர் அவர்கள் கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தியின் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு மனிதன் இறந்த பிறகு 6 மணி நேரம் கழித்துத்தான் அவனுடைய சுயநலம் சாகுமா. அந்த அளவுக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ், அந்த ஈகோ, அந்த ப்ரைடு, அந்த ஆங்காரம், அதீதமான பற்று அவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட்
என்று சொல்லக்கூடிய இந்த பற்று நுழைந்து விட்டால் அது எப்படியெல்லாம் அவனை ஆட்டி படைக்கும் என்பதை விளக்க இந்து சமயத்திலே ஒரு கதை இருக்கிறது. அது என்ன என்றால், ஒரு முறை சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரன் பூவுலகை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டு பூமிக்கு வந்தாராம். குறிப்பிட்ட காலம் ஆகியும் இந்திரன் சொர்க்கத்துக்கு திரும்பி வரவில்லை. இதனால் கவலை அடைந்த தேவர்கள் அவரை தேடி பூமிக்கு வந்தார்கள். பல இடங்களில் தேடியும் இந்திரனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக இந்திரன் ஒரு பன்றியாக பிறந்திருப்பதையும் தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொண்டு பிற பன்றிகளோடு பன்றியாக வாழ்வதையும் கண்டார்கள். அவரிடம் அவருடைய உண்மையான இயல்பை எடுத்து சொல்லி அவர் மீண்டும் சொர்க்கம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவரோ, நான் என் குடும்பத்தை விட்டு வர முடியாது என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டாராம். வேதனை அடைந்த தேவர்கள் இந்திரனை எவ்வாறு மீண்டும் சொர்க்கத்துக்கு மீட்டு செல்ல என்ன வழி என்று யோசித்தார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னார், தன்னுடைய குடும்பத்தின் மீது இவர் கொண்டிருக்கிற பற்றின் காரணமாகத்தான் இந்த இந்திரனால் தன் உணர்வு கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார். ஆகவே அவரோடு கூட இருக்கிற பன்றிகளை எல்லாம் கொன்று போடலாம் என்று முடிவு செய்து முதலிலே மனைவியாக இருந்த பன்றியையும் பிள்ளைகளாக இருந்த பன்றிகளையும் கொன்று போட்டார்கள். அப்பொழுதும் இந்திரனால் தன் உணர்வு பெற்று வர முடியவில்லை. ஆகவே அவர்கள் நாரதரை நாடினார்கள், உதவி கேட்டார்கள். அப்பொழுது நாரதர் சொன்னாராம், எல்லா பற்றையும் விட மேலானது ஒரு நபர் தன்னுடைய உடலின் மீது கொண்டிருக்கிற பற்றுத்தான். ஆகவே அவரது உடலை கொல்லுங்கள் என்று சொன்னாராம் நாரதர். அவ்வாறே அவரது உடலை கொன்றார்கள். அவ்வாறு அவருடைய உடலை கொன்றதும் தானாகவே இந்திரன் தன் உணர்வு பெற்றுவிட்டார். அவ்வாறு பெற்றுவிட்ட நிலையில் அவர் சொன்னாராம், நான் எதற்காக இந்த சாக்கடையில் கிடக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடம் இது அல்லவே என்று உணர்ந்து அவர் சொர்க்கத்துக்கு சென்றாராம். இதை வாசித்தபோது எனக்கு ஊதாரி பிள்ளையுடைய கதையிலே அந்த மகனுக்கு வருகிற தன் உணர்வு தான். ஆங்கிலத்திலே he came to his senses என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் உணர்வு பெறுதல், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அவேர்னஸ். பிரியமானவர்களே, சாலமோனை பற்றி உங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினமோ இந்த ஷீபா நாட்டு அரசி அவரை தேடி வருகிறார். அவருடைய ஞானத்தினுடைய அந்த மகிமையெல்லாம் கேள்விப்பட்டு. ஆக யாவே இறைவனிடமிருந்து ஞானத்தை பெற்று சிறப்பான முறையில் தன் மக்களை ஆட்சி செய்த சாலமோன் அரசர் தன்னுடைய வாழ்வின் இறுதி காலத்தில் அவருடைய மனைவியருடைய பேச்சை கேட்டு அவர்கள் மீது இருந்த பற்றின் காரணமாக அவர்களது தெய்வங்களுக்கு தொழுகை மேடுகள் கட்டி அவர்களோடு சேர்ந்து அவரும் வழிபடுகிறார். யூத மத குருக்கள், ராபி என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்களாம், ஒரு நல்ல பெண் ஒரு கெட்ட மனுஷனை கல்யாணம் பண்ணினால் எப்படியாவது அந்த நல்ல பெண் தன்னுடைய மனைவி கணவரையும் பிள்ளைகளையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுவார்களாம். மிகச்சிறந்த உதாரணம் புனித மோனிக்கம்மாள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கெட்ட மனைவி, கெட்ட பெண் ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணினால் அவள் அந்த நல்ல மனுஷனை தன்னுடைய கெட்ட வழிக்குத்தான் கொண்டு வருவாளாம். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனைவியின் பால் சாலமோனுக்கு இருந்த பற்றும் அந்த பற்றின் பொருட்டு யாவே கடவுள் மட்டில் அவருக்கு ஏற்பட்ட பிரமாணிக்கமின்மையும் அவரது அழிவிற்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததியாருடைய வீழ்ச்சிக்கும் காரணமாயிருக்கிறது. சாலமோனுடைய பிரமாணிக்கமின்மை கடவுளுடைய சினத்தை அவர் மீது வரவழைத்ததோடு நாடு இரண்டாக பிரிவதற்கும் காரணமாக இருந்தது என்று இன்றைக்கு வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இது எங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. கடவுளுக்கென்று தங்கள் வாழ்க்கையை
அர்ப்பணித்துவிட்ட குருக்கள் துறவியர் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதே நேரத்தில் 129வது திருப்பாடல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 129வது திருப்பாடலிலே இது குடும்ப ஆசீர்வாதத்துக்கான ஒரு திருப்பாடல். 129வது திருப்பாடல் பாருங்கள், அங்கே வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் 129, தமிழில் 128. 128வது திருப்பாடல். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். அடுத்து 4வது வசனம். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர். பெண்டீர், மகளிர் அல்ல, ஆடவர், ஹஸ்பண்ட், கணவர். இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆகவே ஒரு நாட்டின் தலைவன் தப்பு செய்யும்போது அந்த நாட்டு மக்களை பாதிக்கிறது. வீட்டு தலைவன் தப்பு செய்யும்போது அது அந்த சந்ததியே பாதிக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும் திருச்சபையின் கட்டளைகள் 6. முதல் கற்பனை என்னது? ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை. பின்னையா டெய்லி பூசை வைக்கிறாங்க சாமியாருங்க? ஏனென்று கேட்டால் நமக்கு டெய்லி பூசை அத்தியாவசியம், டெய்லி நற்கருணை அத்தியாவசியம். ஏனென்றால் நாம் எல்லாரும் நோயாளிகள். நமக்கு நோய் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நமக்கு நோய் மூளையிலும் இருக்கிறது, இருதயத்திலும் இருக்கிறது. மூளையிலே நோய் இருக்கிறபடியினால் நம்மால் நேர்மறையாக சிந்திக்க முடியவில்லை. இருதயத்தில் நோய் இருக்கிறபடியினால் நாம் பரந்துபட்ட விதத்தில் நேசிக்க முடியவில்லை. நம்முடைய தமிழ் கவிஞர் கணியன் பூங்குன்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. புனித அன்னை தெரேசா சொல்வார்கள், நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் இருதயம் விசாலமாகும் என்று. ஆக நமக்கு மூளையிலும் பிரச்சனை இருக்கிறது, இருதயத்திலும் பிரச்சனை இருக்கிறது. அதற்கு டெய்லி நமக்கு நற்கருணை தேவை. நற்கருணையை விட சிறந்த மருந்து கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அமெரிக்க நாட்டிலே உலக புகழ்பெற்ற ஒரு பெந்தகோஸ்தே ஊழியர் அவர் சொல்லுகிறார், பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் விட அதிகமான அதிசயங்களும் அற்புதங்களும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் தான் நடக்கிறது. காரணம், அவர்கள் நற்கருணை வாங்குகிற பொழுது தங்களை படைத்த கடவுளையே உட்கொள்கிறார்கள். சங்கீதம் 139 சொல்லுகிறது கடவுள் நம்மளை எப்படி படைத்தார் என்று. ஆகவே அவர் நமக்குள் வருகிற பொழுது நம்முடைய எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள், ஒரு புது திருக்குறள். முன்பெல்லாம் திருமணத்துக்கு போனால் ஒரு திருக்குறளை சொல்லுவார்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அன்பும் ஒழுக்கமும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு செல்லும் நெட்டும் இருந்தால் இல் வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும். நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு இந்த நாட்களில் இந்த தமிழ் இந்து பேப்பர் அதில் வரக்கூடிய தலையங்கம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா எப்படி இந்த செல்ஃபோன் இன்டர்நெட் பிள்ளைங்களை பாதிக்கிறது என்று சொல்லி. ஆகவே இந்த 1960களில் தான் இந்த டெலிவிஷனே வந்தது. அப்பொழுதே புல்டன் ஷீன் என்ற பேராயர் அமெரிக்காவில் சொன்னார் இந்த டெலிவிஷன் பெட்டியை பற்றி. இது சாத்தானுடைய பெட்டி என்று அப்போதே சொன்னார். இன்றைக்கு அதை விட அதிகமாக செல்ஃபோன், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்று மக்களை எவ்வளவாய் பாதித்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். 2 தினங்களுக்கு முன்பு பேப்பரில் போட்டிருந்தாங்க, டெல்லியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பல இடங்கள்லேருந்து மக்கள் வந்ததுனால லாட்ஜஸில் இடம் கிடைக்கல. ஆகவே லாட்ஜஸ்கள் 12 மடங்கு வாடகையை ஏற்றி விட்டார்களாம். சாதாரணமாக 2000 40,000க்குள்ளே தான் இருக்குமா. ஆனால் 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் வாடகையை உயர்த்தி விட்டார்களாம். அந்த அளவுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு அறிவியலே உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அறிவிலே
உலகம் முன்னேறுகிற அளவுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறவில்லை என்பதுதான் வேதனை. ஆகவே நாம் நம்முடைய குடும்பங்களிலே அன்றாடம் திருப்பலி, அன்றாடம் குடும்ப செபமாலை, அதுவும் குடும்ப தலைவருடைய தலைமையில் அடிக்கடி நல்ல பாவ சங்கீர்த்தனம் இதெல்லாம் இருந்தால்தான் நம்முடைய குடும்பங்களிலே அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், சுபிட்சம் இருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, வெண் வாழ்வுக்கு எமக்கென்று ஏது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, வெண் வாழ்வுக்கு எமக்கென்று ஏது உண்டு. இன்மனம் அறிந்தவன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வு, புகழ்ச்சி ஆகியவற்றின் பலிப்பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்பரிகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய திருநாளுக்குரிய புனிதை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இக்கொடையின் வழியாக எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றோம். அதனால் உமது அருளால் பாவங்களை இனி விலக்கி வாழவும் நேர்மையான இதயத்தோடு உமக்கு ஊழியம் புரியவும் வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். அன்னை மரியின் முன்மாதிரியை பின்பற்றி திருப்பாடல் 119:11 உள்ளபடி பாவம் செய்யாமல் இருக்க மனதில் இறை வார்த்தையை பதித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆவிகீதம் பாடி உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. நிலையான புகழுக்குரிய துயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கருவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.